Good morning everyone. So today's class we are going to see about what are the exam point of view. அதாவது நீங்க exam revision பண்ணனும். So first two chapters வந்து I didn't take you. So I am going to revise the first chapter and the second chapter for only our revision. எக்ஸாமுக்காக ரிவிஷனுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற क्वेश्चंसலாம் என்ன அதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கறத ஒரு ஜஸ்ட் ரீகால் மாதிரி தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். So there is not an entire proper explanation for chapter 1, but it will be useful. கொஞ்சமாவது ஒரு some percentage ஆவது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஒரு வீடியோவில் எவ்வளோ சொல்ல முடியுமோ ஒரு சாப்டரை பற்றி அதை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். டீட்டெயில்டாக இருக்காது. ஸோ ஐ எம் ஸோ சாரி அபவுட் தட். அண்ட் இதை உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஒருவேளை இதுலேயே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் ஃப்ரீலி ஆஸ்க் மீ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒரு வீடியோவாகவும் செகண்ட் சாப்டர் ஒரு வீடியோவாகவும் நான் 2 வீடியோ போடுறேன். பிஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வி ஹேவ் ஆல்ரெடி சீன் அபவுட் ஃபங்க்ஷன். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் குரூப்பில் இருந்தவங்க இல்லாதவங்க தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நமக்கு ஃபங்க்ஷன், அபவுட் ஃபங்க்ஷன். கண்டென்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் படிக்கணும், சப்ரோட்டின் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் படிக்கணும், அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னன்னு படிக்கிறோம். அடுத்து பேராமீட்டர்ஸ், பேராமீட்டர்ஸ்னால் என்ன, ஆர்கியூமெண்ட்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எத்தனை இருக்குது. ஸோ 2 types ஆஃப் பேராமீட்டர்ஸ், ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள். Okay, so interface versus implementation, this is one topic, important topic. And another important topic is pure function versus impure functions. Okay, so the important topics la ivla da irukku. Nama first chapter romba kutti chapters da, kutti chapter da, adula content romba kammiya da irukum, but ellame important question adula, except the last one, chamelan ஒரு chapter, ஒரு கடைசியில் ஒரு பார்ட் இருக்கும். புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறப்போ புக்கை எடுத்து வச்சுக்கிட்டே நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் வந்து ஃபாஸ்ட்டாக ரீகால் மட்டும்தான் பண்ண போகிறேன், என்டையர் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஓகே, ஸோ இது வீடியோக்குள்ளே போதாவது கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் புக். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு படிக்கணும். சாப்டர் நேமே ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்னா என்னன்னு படிக்கணும். பிஃபோர் தட் சப்ரோட்டின், சப்ரோட்டின்னா என்னன்னு படிக்கணும், அண்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு படிக்கணும். ஸோ சப்ரோட்டின் தான் பேசிக் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடியே சப்ரோட்டின் என்னன்னு படிக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன படிப்பீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் படிப்பீங்க. அந்த எக்ஸாம்பிளுக்குள்ள ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் கொடுப்போம். அடுத்து பேராமீட்டர்ஸில் 2 types ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சப்ரோட்டின். ஸோ சப்ரோட்டின்னா என்ன அப்படின்னா த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸே என்ன இருந்தான்னா சப்ரோட்டின் தான். ஸோ சப்ரோட்டின்னா என்ன இருக்கும் அப்படின்னா எ ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் தட் கேன் பி யூஸ்டு டு பெர்ஃபார்ம் எ பர்டிகுலர் டாஸ்க். இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் செட் ஆஃப் கோடு, ஒரு 2-3 லைன், அந்த பர்டிகுலர் 2-3 கோடிங்ஸ் மட்டும் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் சம்மு கொடுக்குறோம், a+b 2 வேல்யூவை சம் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு 2-3 கோடிங்ஸ் கொடுப்போம். அது மட்டும் செட் ஆஃப் கோடு, ஒரு 3 லைன் மட்டும்தான் இருக்கும் ப்ரோக்ராமிங்கில். ஸோ அந்த 3 லைன் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்ரோட்டின். ஸோ ஒரு பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சப்ரோட்டினுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ சப்ரோட்டின்ஸ் தான் செகண்ட் பாயிண்ட். என்னன்னா சப்ரோட்டின்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் தட் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் எ பர்டிகுலர் டாஸ்க். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை ரிப்பீட்டடாக, ஒரு தடவை மட்டும் இல்லை, ரிப்பீட்டடாக அதை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஸ்மால் செட் ஆஃப் கோடு தான் என்னது சப்ரோட்டின். ஸோ சப்ரோட்டினுக்கு டெஃபினிஷன் இவ்வளோ தான். 2 பாயிண்ட் எழுதணும். 2 மார்க்ஸ்னால் மினிமம் 2 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். 3 மார்க்னா மினிமம் 3 to 4, மேக்ஸிமம் 4 பாயிண்ட்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள் இருந்தால் கண்டிப்பாக எக்ஸாம்பிளோட எழுதணும். அதுக்கப்புறம் 5 மார்க்னா 7 to 8 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் வித் எக்ஸாம்பிள். ஓகே, 7 to 8ங்கிறது மினிமம் பாயிண்ட்ஸு. நீங்கள் மேக்ஸிமம் 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எழுதலாம். எப்படியுமே 5 மார்க் நம்ம கொடுத்துருக்குற 5 மார்க்கெல்லாம் ஓரளவு படித்து எழுதுனீங்கனாலே மினிமம் 10 பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும். ஓகே, ஸோ அதோட எக்ஸாம்பிளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஹெவியாக எழுதி பழகுங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே. எக்ஸாமையுமே படிக்கலை அப்படின்னா கொஷினை பார்த்துட்டு படிச்சுட்டு எழுதுங்க, படிக்காமல் பார்த்து எழுதிட்டு இருக்காதீங்க. சரியா? ஸோ சப்ரோட்டினுக்கு 2 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். இந்த 2 பாயிண்ட் எனஃப், மோர் தென் எனஃப்.
So subroutine is the basic building blocks of computer. Subroutines are small section of code that can be used to perform particular task within repeatedly. Okay, repeated we can use. அதாவது repeated பண்ற ஒரு particular code of section of code தான் நம்ம subroutine சொல்றோம். சரியா? So coming to function. So this is முடிஞ்சிருச்சு. subroutine னா definition முடிஞ்சிருச்சு. function னா definition என்ன அப்படின்னா same building blocks of program தான், computer program தான். பஸ் இது வந்து நம்ம basic building blocks ன்னு சொல்லுவோம். இது வந்து set of unit code, அதாவது unit of code that is often defined within greater code structure. இதில் வந்து நம்ம ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடுன்னு சொன்னோம் இல்லையா, இதில் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும், கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். ஓகே, நீங்கள் இதை பேஜ் நம்பர் 1லேயே ஃபங்க்ஷனுக்கும் சப்ரோட்டினுக்கும் டெஃபினிஷன் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? எ ஃபங்க்ஷன் இஸ் எ யூனிட் ஆஃப் கோட். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனுக்குள்ள ஆன்சர் வந்து இந்த பாயிண்ட். ஓகே, இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும், பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். சப்ரோட்டினுக்கு வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்னா often defined within greater code structure. இது ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் கிடையாது, கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். அண்ட் இதில் இன்னும் ஒரு செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் கண்டைன்ஸ் எ செட் ஆஃப் கோட் தட் ஒர்க்ஸ் ஆன் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ். அதுலேயே செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கும், பட் இட் ஒர்க்ஸ் ஆன் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ். இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறதுக்குல அந்த இன்புட் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று வேரியண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் அ கான்க்ரீட் அவுட்புட். வேரியண்ட்னா ஏபிசி, இந்த ஏபிசி இந்த மாதிரி வேரியபிள் கொடுத்து அதுக்கு வேல்யூஸ் எந்த வேல்யூஸ்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். வேல்யூஸ் வில் பி சேஞ்ச், அதுதான் வேரியன்ஸ். எக்ஸ்பிரஷன்னா ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏ ப்ளஸ் பிங்கிறது எக்ஸ்பிரஷன், ஏ தனியாக பி தனியான்னு கேட்டிங்கன்னா வேரியன்ஸ். ஸோ டோட்டலாக ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தோன்னா ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அதோட அவுட்புட் என்ன வரும், ஒரு சம் வேல்யூஸ் வரும் இல்லையா. ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட். என்னென்னா ஃபங்க்ஷன் விச் கண்டைன்ஸ் எ ஸ்மால், அதாவது ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் தட் ஒர்க்ஸ் ஆன் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட் லைக் வேரியன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் இட் ப்ரொடியூசஸ் எ கான்க்ரீட் அவுட்புட். ஓகே, ஸோ இதுலேயே ரெண்டு பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் வந்து அதில் பேசிக்காக கொடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது அப்போ இன்புட்ஸில் வேரியன்ஸ், எக்ஸ்பிரஷன் அண்ட் கான்க்ரீட் அவுட்புட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோதான், 2 மார்க்கு நம்ம படித்தாச்சு. தேர்ட் ஒன் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஃபங்க்ஷன்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஒரு கோடு, அதுலேருந்து நமக்கு இன்புட்ஸ் இருக்கும், வேரியன்ஸ் இருக்கும்னு சொல்லியாச்சு. இப்போ ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபார் தேட் வி ஹேவ் ஒன் எக்ஸாம்பிள், a colon equal to 24. ஓகே, ஸோ இப்போ இந்த 24ங்கிறது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்பிரஷன், திஸ் இஸ் நாட் ஒன்லி அன் எக்ஸ்பிரஷன். இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பிரஷன் கிடையாது. இப்போ இது இல்லாமல் இது அப்படின்னாலும் எக்ஸ்பிரஷன் கிடையாது. ஸோ இப்போ இது டோட்டலாக என்னது அப்படின்னா எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த 24 மட்டும் என்ன அப்படின்னா இட் இஸ் அ டெஃபினிஷன். ஸோ இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், டெஃபினிஷன். ஸோ இந்த 24 மட்டும் டெஃபினிஷன். அப்போ டெஃபினிஷனோட வேலை என்ன அப்படின்னா, இட் வில் பைண்ட் த வேல்யூ டு த வேரியபிள் பை யூஸிங் ஈக்குவல் டு சிம்பிள். இந்த சிம்பிள் இருக்கா, கோலன் ஈக்குவல் டு சிம்பிள் தான் ஈக்குவல் டு சிம்பிள், அதாவது கம்பைன் பண்ணுறதுக்கு, ஈக்குவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டரை வச்சு இந்த வேல்யூ 24ங்கிற வேல்யூவை நம்ம ஏக்கு என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த 24ங்கிறது நம்ம டெஃபினிஷன் சொல்லிட்டோம். ஸோ இதுதான் டெஃபினிஷன். ஸோ இந்த யூஸ் ஆஃப் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு பைண்ட் த வேல்யூ டு த வேரியபிள் பை யூஸிங் சம் ஆப்ரேட்டர் ஆர் மேப்பிங் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இதுதான். அப்போ இந்த 24ங்கிறது டெஃபினிஷன். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இருக்குது. டெஃபினிஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் டிஸ்டிங்க்ட் சின்டாக்டிக் பிளாக்ஸ். ஓகே, புக் பேக் 1 வேர்டு தான், இதுலையுமே இருக்கும், நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டெஃபினிஷன்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் சின்டாக்டிக் பிளாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் டெஃபினிஷன் மட்டும் எக்ஸ்பிரஷன் கிடையாது, எக்ஸ்பிரஷன் மட்டும் டெஃபினிஷன் கிடையாது. பட் ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரு டெஃபினிஷன் இருக்கலாம், ஒரு டெஃபினிஷன் ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். இதுதான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளேயே எக்ஸ்பிரஷன் a + bன்னு இருக்கலாம். சரியா, இதுக்குள்ளே டோட்டலாக இதில் ஒரு வேல்யூவும் இருக்கலாம். ஸோ டெஃபினிஷன்ஸ் கேன் கண்டெயின் எக்ஸ்பிரஷன்ஸ் and also vice versa, but not definitions are called as expressions and expression not called as definition. Definition வேற, expression வேற. ஓகே, அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதில் நீங்கள் படிக்க வேண்டியது. இந்த எக்ஸாம்பிள் இதில் டெஃபினிஷன் என்ன, இந்த டெஃபினிஷனோட வேலை என்ன, இது என்ன பண்ணுது, யூஸ்டு டு பைண்ட் வேல்யூஸ் டு த வேரியபிள்னு சொன்னோம். அண்ட் பை யூஸிங் மேப்பிங் ஆப்ரேட்டர், சம் ஆப்ரேட்டர் வச்சு பைண்ட் பண்ணுதுன்னு சொன்னோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த 1 வேர்டு, இதில் 1. அப்போ 2 மார்க்கு, ஒரு 1 வேர்டு முடிஞ்சுதா. ஸோ கம்மிங் டு பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்குது.
ஸோ அதுதான் நம்ம இது 5 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், எக்ஸாம்லையுமே இது கேட்கப்படும். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு லைன் தான் எழுதியிருக்கேன். யூ ஹாவ் டு என்ன பண்ணுவோம், புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளில் தான் நீங்கள் எழுதணும். இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக, ஃபுல் சாப்டரையும் ரிவைஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு லைனில் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பேராமீட்டர்ஸ்னால் என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன? இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வேரியபிள் இருக்கும், இந்த மாதிரி வேரியபிள் இருக்கும், வேல்யூஸும் இருக்கும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள்ஸ் இன் ஏ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வேரியபிள் இருந்துச்சுன்னா அது பேராமீட்டர், வேல்யூ இருந்துச்சுன்னா அது ஆர்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு இருந்துச்சுன்னா அது பேராமீட்டர், ஏக்கு பதிலாக 24ன்னு இருந்துச்சுன்னா அது ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அது நம்ம ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம், வேல்யூக்கு பதிலாக ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ வேரியபிள்ஸ் இன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஆர் கால்டு பேராமீட்டர்ஸ். வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்ட் டு ஏ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இப்போ இந்த இதுக்குள்ள a = 24ன்னு கொடுத்தோம்னா அது வந்து ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பேராமீட்டர்னா வேரியபிள், ஆர்குமெண்ட்னா வேல்யூ விச் ஆர் பாஸ்ட் டு ஏ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகே, இது வந்து ஃபைனலாக நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் அண்ட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதணும். ஓகே, ஸோ பேராமீட்டர் வித் டைப்பு, பேராமீட்டர் வித்தவுட் டைப். ஸோ டைப்புனா என்ன அப்படின்னா டேட்டா டைப். நம்ம கம்ப்யூட்டர் சிஎஸ்ல, நம்ம லாஸ்ட் இயர் சிஎஸ்ல C++ல டேட்டா டைப் படிச்சிருப்போம். ஃப்ளோட்டு, இன்ட்டு, இன்டீஜர்னா இன்ட்டுன்னு போடுவோம், ஃப்ளோட்டுனா ஃப்ளோட்டுன்னு போடுவோம், கேர்னா கேரக்டருக்கு கேர்னு போடுவோம், ஸ்ட்ரிங்குக்கு ஸ்ட்ரிங் போடுவோம். தோஸ் ஆர் கால்ட் அஸ் டேட்டா டைப்ஸ். ஸோ தட் டேட்டா டைப்ஸை வந்து அதாவது அதை யூஸ் பண்ணியிருந்தோம் ப்ரோக்ராம் கோடிங்கில் அப்படின்னா அது வந்து வித் டைப்பு. அந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணவே இல்லை வேரியபிளுக்கு அப்படின்னா அது வந்து வித்தவுட் டைப். ஓகே, இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் see in your book இந்த எக்ஸாம்பிள். ஓகே, பேஜ் நம்பர் 2ல் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்கா இந்த எக்ஸாம்பிள். ஓகே, இது வந்து வித்தவுட் டைப், இது வித் டைப். ரெண்டையுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் எழுதணும், ஃபுல்லாகவே எழுதணும். ஓகே, ஸோ இதில் வந்து ரெக்வர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ப்ரீ கண்டிஷன், செகண்ட் இருக்கிறது வந்து போஸ்ட் கண்டிஷன். அதாவது முதல்ல இருந்தாலே அது ப்ரீன்னு சொல்லுவோம், செகண்ட் லாஸ்ட் இருந்தால் அதை போஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ரீ, செகண்ட் இருக்கிறது போஸ்ட். தேர்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, லெட் REC பவர் ஆஃப் A, B. இந்த பாயிண்ட் தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகே, இதில் தான் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்டுங்கிறது கீவேர்டு, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஷுட் ஸ்டார்ட் வித் கீவேர்டு லெட். ஓகே, ஸோ எப்பயுமே லெட்டுங்கிற கீவேர்டு ஆரம்பிச்சு தான் நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் REC இஸ் த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரிகர்சிவ், இஃப் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் we can use REC. If it is not a recursive function we don't need to add this word. Okay, இது வந்து நமக்கு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நம்ம RECன்னு போட்டிருக்கோம். அண்ட் கம்மிங் டு பவர் ஆஃப் AB. அப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன, 2 வேல்யூ கொடுப்போம், அந்த வேல்யூக்கு இப்போ 2, 5ன்னு கொடுத்தோன்னா 2^5 நமக்கு 36ன்னு நமக்கு வேல்யூ வந்து நமக்கு கொடுக்கணும். ஓகே, இல்லைனா 2, 2ன்னு கொடுக்குறோன்னு வைங்க, இப்போ நமக்கு அவுட்புட் வந்து 2^2 4ன்னு வரும். இதுதான் அந்த ப்ரோக்ராம். ஓகே, பவர் கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா பவர் ஆஃப் AB. ஓகே, ஏக்கு உள்ள பவர் வந்து B போய் உனக்கு வந்து டோட்டலாக 4ன்னு வேல்யூ வந்து இது பண்ணணும். இப்போ இதில் எங்கேயாவது ஏ வந்து ஏதாவது டேட்டா டைப்புன்னு நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னா எந்த டைப்புமே கொடுக்கல. இப்போ நீ இதை 2ன்னு கொடுக்கலாம், 2.1ன்னு கொடுக்கலாம், 2.2ன்னு கொடுக்கலாம். பட் இதில் நமக்கு எந்த டேட்டா டைப்புமே கொடுக்கல. ஓகே, ஸோ இதில் இந்த டேட்டா டைப் மென்ஷன் பண்ணாததுனால இது வந்து வித்தவுட் டைப். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஏ வந்து இன்ட்டுன்னும் பியும் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கோம், டோட்டலாக நமக்கு வர்ற அவுட்புட்டும் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இதில் நல்லா பாருங்கள், டைப் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம். பி வந்து இன்டீஜர், அப்போ நீ இன்டீஜர் வேல்யூ தான் கொடுக்கணும். ஏயும் இன்டீஜர் வேல்யூ தான் கொடுக்கணும். அதை தவிர எதுவும் கொடுத்தோன்னா இட் வில் நாட் அக்செப்ட். ஸோ பேராமீட்டர் வித் டைப்பில் நம்ம டைப்பை இது பண்ணியிருப்போம், இதில் வந்து டைப்பை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, ஸோ இதுதான். பட் நீங்கள் ஹாவ் டு எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். 5 மார்க் கொஷனுக்கு எழுதுகிற மாதிரி எழுதணும். நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு புரிகிறதுக்காக ரிவிஷன் தான் பண்ணுறேன். ஓகே, ஸோ கம்மிங் டு இன்டர்ஃபேஸ் வர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை இன்டர்ஃபேஸ்? பிஃபோர் தட் இப்போ இந்த RECனா நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் 1 மார்க் இருக்குது.
ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, எ ஃபங்க்ஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் கால்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து திரும்ப திரும்ப அதே போய் கால் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் ஒரு லைனோட கண்டிஷனை கொடுத்துருப்போம், அந்த கண்டிஷனை என்டையர் ப்ரோக்ராம் வரைக்கும் திரும்ப 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 அதை என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரே ஃபங்க்ஷன் கால் வந்து கால் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த REC வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ யூ ஹாவ் டு நோ த டெஃபினிஷன் ஆஃப் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் கால்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். Okay, so if it is a recursive function, you can add this word, otherwise you can just leave this. Okay, just let கொடுத்து power a into b into கொடுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். If it is a recursive function, you have to put this word. Recursive function na கண்டிப்பா போடணும், இல்லைன்னா நீங்க போட வேண்டாம். Okay, so this is one important 2 mark or 1 mark. Okay, ஸோ இந்த போர்டில் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எங்கெங்கே இம்பார்ட்டன்ட் 3 mark 2 mark 5 mark போட்டிருக்கணும், அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கண்டிப்பாக வரும்னு அர்த்தம். So coming to interface versus implementation. Interface is nothing but a set of action that an object can do but not actually won't do. அதாவது இதில் ஒரு பாயிண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு கொஷின் இருக்கு பாருங்க. இந்த பாக்ஸ் இது வந்து 2 மார்க்கில் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஷின், மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ பட் won't actually do it. ஒரு ஆப்ஜெக்டால என்னென்னலாம் பண்ண முடியுங்கிற ஒரு செட் ஆஃப் ஆக்ஷனை கொடுக்கறது தான் இன்டர்ஃபேஸ். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன? இம்ப்ளிமெண்டேஷன் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் த இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இன்டர்ஃபேஸ் மூலமாக டிஃபைன் பண்ணியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேரி அவுட் பண்ணுறது தான் இம்ப்ளிமெண்டேஷன். நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னா என்ன சொல்லுவோம், செய்யின்னு அர்த்தம். ஸோ இட் மேக்ஸ் டு அன் ஆக்ஷன். ஸோ நம்ம ஆக்ஷனுக்குள்ளே போய் அதை செய்ய ஆரம்பிக்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் டிஃபைன்டு பை இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் டிஃபைன் பண்ணியிருக்கிற அந்த செட் ஆஃப் ஆக்ஷனை வந்து கேரி அவுட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டே பாயிண்ட் தான், இன்டர்ஃபேஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் as versus இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இது வந்து 2 மார்க்கா 3 மார்க்கான்னு தெரியல, யூ கேன் செக் இட். 2 மார்க்லேயும் இருக்குது, பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுவும் ஒரு 2 மார்க்கில் இருக்குது. ஸோ நான் என்டையராக 5 மார்க்குன்னு போட்டிருக்கேன், யூ கேன் செக் திஸ். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ்னால் அவ்வளோதான். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன்னா அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்விட்சை போடுறோம் அப்படின்னா, ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே லைட் எரியுது. ஸோ நமக்கு இதுக்கு இடையில நம்ம ஏதாவது பண்ணுறோமா அப்படின்னா, நம்ம எதுவும் பண்ணலை, பட் சம் ஆக்ஷன் வில் பி கேரிட் அவுட் பிட்வீன் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அந்த சர்க்குலேஷன் எல்லாம் போய் உனக்கு மேக்னெட்டிக் அந்த இது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஆன் ஆகும். ஸோ பிஃபோர் தட் நமக்கு தெரியாமல் உள்ள வந்து சம் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஸோ தட் இஸ் கால்டு இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இன்டர்ஃபேஸ்னால் நமக்கு எக்ஸாம்பிளில் அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இன்டர்ஃபேஸ் இஸ் அ டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறோமோ அதோட ஓவரால் டெஸ்கிரிப்ஷனை தான் கொடுக்குது இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ அப்போது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து தட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி கேரி அவுட் பண்ணுதோ அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 2 பாயிண்ட் இருக்குது, அதுவுமே 1.3.1. சரியா, இந்த 2 பாயிண்ட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து இதுவுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆர் 3 மார்க். ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் 2 மார்க்குன்னு. ஸோ அதில் 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று, a class template specify the interface to enable an object to be created and operated properly. அதாவது ஒரு கிளாஸ் டெம்ப்ளேட் வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி கிரியேட் ஆகுது, அது எப்படி கரெக்டாக ஆப்ரேட் ஆகுதுங்கிறத அது என்ன பண்ணுது, எனேபிள் பண்ணுது. ஓகே, ஒரு இன்டர்ஃபேஸ் தான் அது என்ன பண்ணுதுன்னா எனேபிள் பண்ணுது. ஸோ அது ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், அது எப்படி ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகே, அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு த ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், அதோட ஆட்ரிபியூட்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். பிஹேவியர்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டையும் இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ். சில ஃபங்க்ஷன்ஸை வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அனுப்புறது மூலமாக அந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு என்ஜின், கார் டிரைவர், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எ பர்சன் ஹூ டிரைவ்ஸ் த கார் டசன்ட் கேர் அபவுட் த இன்டர்னல் ஒர்க்கிங். இப்போ நம்ம கார் ஓட்டுறோம் அப்படின்னா, இந்த டிரைவ் பண்ணுறாங்களே டிரைவர், அவங்க வந்து இன்டர்னல் ஒர்க்கிங்கை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் ஹி ஜஸ்ட் ப்ரெஸ்ஸஸ் த ஆக்சலரேட்டர்.
அவங்களுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஆக்சிலரேட்டரை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுவாங்க டு கெட் த டிசைர்ட் பிஹேவியர். அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி he will just press the accelerator. Okay, here the accelerator is the interface between the driver and the engine. ஸோ இந்த ஆக்சிலரேட்டரை நம்ம மிதிக்கிறோம் இல்லையா, இதுதான் ஒரு இன்டர்ஃபேஸ். யார் ரெண்டு பேருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா டிரைவருக்கும் என்ஜினுக்கும். ஓகே, ஸோ என்ஜினுக்கும் டிரைவருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கிறது வந்து நம்ம ஆக்சிலரேட்டர். ஸோ இந்த நம்ம டிரைவர் வந்து ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணுறாரு இல்லையா, தட் இஸ் கால்டு காலிங் ஆர் இன்வோக்கிங் ஆப்ஜெக்ட். ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கால் பண்ணுறோம். காலிங் இன்வோக்கிங் ரெண்டுக்கும் மீனிங் ஒன்று தான். ஸோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கால் பண்ணுறோம். ஓகே, அண்ட் த என்ஜின் தான் என்னது, கால்டு ஆப்ஜெக்ட். எதை நம்ம கூப்பிட்டோமோ அதுதான் கால்டு ஆப்ஜெக்ட். ஸோ என்ஜினை நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணி ஆக்சிலரேட்டர் மூலமாக கால் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதுதான், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இன்டர்ஃபேஸ்னா என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இதுதான் இன்டர்னலி த என்ஜின் ஆஃப் த கார் இஸ் டூயிங் ஆல் த திங்ஸ். அதாவது ஃபியூல் எப்படி இருக்குது, ஏர் ப்ரெஷர், ஏர் எப்படி இருக்குது, ப்ரெஷர் எப்படி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாம் கம் டுகெதர் டு கிரியேட் அ பவர் டு மூவ் த வெஹிக்கிள். இதெல்லாம் சேர்ந்து தான் இட் வில் கிரியேட் அ பவர் டு மூவ் த வெஹிக்கிளை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த ஆல் ஆஃப் தீஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த டிரைவர். இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் டிரைவருக்கு சம்மந்தமா அப்படின்னா இல்லை, எல்லாமே செப்பரேட்டாக நடக்கும். ஸோ ஹூ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு கோ ஃபாஸ்டர், அவங்க வந்து ஃபாஸ்டராக போகணும்னு மட்டும்தான் அவங்களோட இன்டென்ஷன் இருக்குமே தவிர இந்த பேக்ரவுண்டில் நடக்கிற இந்த ப்ராசஸுக்கெல்லாம் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. thus we separate interface from implementation. இதுதான் நம்ம இன்டர்ஃபேஸுக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ கம்மிங் டு பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். இது இன்டர்ஃபேஸில் இவ்வளோ தான். நமக்கு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளை எழுதி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த டெஃபினிஷன் அந்த பாக்ஸில் இருக்குல்லையே அதை படித்தா போதும். அண்ட் கம்மிங் டு பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். Pure functions are functions which will give the exact result when the same arguments are passed. அதாவது ஒரே ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ண அதோட வேல்யூ வந்து நமக்கு ரிசல்ட் will be exact value. It will not give some என்னது பியூர் ஃபங்க்ஷன்னாலே சேம், அதாவது எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்துடும். எதுலையுமே அதில் சேஞ்சே இருக்காது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு போல்டாக கொடுத்துருக்குற அந்த 3 லைன் தான் உங்களுக்கு டெஃபினிஷன். பார்த்து வச்சுக்கோங்க. பியூர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு 3 லைன் போல்டில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டெஃபினிஷனுக்கு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெட் ஸ்கொயர் எக்ஸ் ரிட்டர்ன் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. sin 0 மேக்ஸில் sin 0க்கு வேல்யூ 1ன்னு நினைக்கிறேன், 190 ஏதோ ஒன்று சம்திங். ஸோ sin 0க்கு வேல்யூ வந்து 0, ரிசல்ட்ஸ் 0, சாரி. அப்போ நீங்கள் sin 0 கொடுத்தீங்கன்னா 0 தான் வரும். வேற என்ன வேல்யூ, அதாவது வேற ஏதாவது 0 கொடுத்தா 1 வருமா அப்படின்னா வராது. எக்ஸாக்ட் ரிசல்ட் தான் எப்பயுமே வரும். 0 நீங்கள் எப்பப்பெல்லாம் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் 0 தான் வரும். ஸோ அதை 1 வரும், 0 கொடுக்குறப்ப சில நேரம் 1 வரும், சில நேரம் 2 வரும் அப்படின்னா தட் வில் பி நோ சான்ஸ். ஸோ இது வந்து தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கொடுக்குற ஆர்கியூமெண்ட் சேம் ஆர்கியூமெண்ட்டாக இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து எக்ஸாக்ட் ரிசல்ட் தான் வரும். சரியா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் லெட் ஸ்கொயர் எக்ஸ் ரிட்டர்ன் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தோம்னா ரிட்டர்ன் வந்து 4 கிடைக்கும். ஸ்டார் எக்ஸ்னா 2 ஸ்டார் 2, ஸோ 4 கிடைக்கும். ஓகே, ஸோ லெட் ஸ்கொயர் 2 ரிட்டர்ன் 4. இப்போ இதில் 2க்கு பதிலாக 3 கொடுத்தோன்னா இங்கே என்ன வரும், 9 வரும். 3க்கு பதிலாக இங்கே 9க்கு பதிலாக 10 வருமா? இப்போ இங்கே 3 கொடுக்குறோம், அடுத்த ரிசல்ட்டில் 10 வருமானா வராது. எப்போ நீ 3 கொடுத்தாலும் 9 தான் வரும். ஓகே, ஸோ தட் இட் வில் கிவ் த சேம் ரிசல்ட் till the end of the arguments passed. Okay, so இதுதான் pure function. அப்போ impure function என்ன அப்படின்னா it will the variables inside the function which cause side effects through the functions which are not passed with any arguments. அதாவது impure functionனா நம்ம கொடுக்குற வேல்யூக்கு ஆர்குமெண்ட்டோ ஏதோ பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா it will give some side effects. ஸோ பியூர் ஃபங்க்ஷனில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது, இம்பியூர் ஃபங்க்ஷனில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா த வேல்யூ வில் பி சேஞ்ச். ஓகே, அதுதான் சைட் எஃபெக்ட்னால என்ன அர்த்தம், இது வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது இதில் ஏதாவது நீ வேல்யூ மாற்றினேன்னா ரிசல்ட்லேயே அது மாறும். இங்கே வந்து நமக்கு என்ன வேல்யூ மாற்றுறோமோ அந்த வேல்யூக்குள்ள ஆன்சர் தான் வரும், திரும்ப திரும்ப மாறாது. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், வேல்யூ நீ மாற்றி கொடுக்க த ரிசல்ட் வில் பி சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஏ கிரேட்டர் தென் 10 then return A, else return 10. ஓகே, இப்போ இங்கே வந்து நான் 11 கொடுத்தேன்னா ரிட்டர்ன் 11 தான் ஆன்சர் வரும். 9 கொடுத்தேன்னா 10 வரும். ஸோ கொடுக்குற ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 ரிசல்ட்டும் மாறி வரும்.
ஸோ இதுதான் நமக்கு impure ஃபங்க்ஷன். இதில் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒரு தனியாக ஒரு சைடில் ஒரு இது இருக்கும். இது வந்து 3 மார்க் படிச்சுக்கோங்க. சைடு எஃபெக்ட்ஸ்னால் என்னென்னா அவுட் சைட் ஆஃப் எ ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணிங்கன்னா இட் வில் அஃபெக்ட் த ரிசல்ட். ஓகே, ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். லெட் ஒய் ஈக்குவல் டு 0, திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். இன்ட் இது வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ். இப்போ ஒய் வந்து 0. இப்போ இந்த 0வை நான் இங்கே ஆட் பண்ணுறேன் 0. இப்போ சம் எக்ஸுக்கு வந்து 1ன்னு கொடுக்குறேன்னா இந்த ஒய் வில் பி வேல்யூ 1 ஆயிரும். புரியுதா? ஸோ இப்போ இந்த வேல்யூ 1 ஆயிரும். இங்கே 0 இருக்குது, பட் இங்கே 1 ஆயிரும். இப்போ ரிட்டர்னில் ஒய் வந்து 1 கொடுக்குமா 0 கொடுக்குமா அப்படின்னா 1 தான் கொடுக்கும். பட் இனிஷியல் வேல்யூ நமக்கு 0. ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இட் வில் அஃபெக்ட் த ரிசல்ட். ஓகே, ரிசல்ட்டையும் அதை அஃபெக்ட் பண்ணும். இது வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க்லேயுமே இந்த கொஷின் இருக்கும். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அந்த எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பார்த்தது தான் இந்த பாக்ஸில் இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஓகே, ஸோ பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன் ஜஸ்ட் நான் சொல்கிறேன், இந்த ஒரு கிளான்ஸ் மாதிரி மட்டும் சொல்கிறேன், என்டையர் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஸோ ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் த பியூர் ஃபங்க்ஷன் solely depends on its arguments passed. சரியா? ஒரு பியூர் ஃபங்க்ஷனில் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அதோட ரிட்டர்ன் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸில் டஸ் நாட் solely depends on the arguments. அதில் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட், இது டிபெண்ட்ஸ், இது வந்து டஸ் நாட். ஓகே, ஸோ இங்கே வந்து you can call the pure functions with the same set of arguments, you will always get the same return. சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கலாம், சேம் ரிசல்ட் தான் இதில் வரும். பட் இங்கே சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் கால் பண்ணாலும் இட் மைட் கெட் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வேல்யூஸ். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில், பெரிய பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தே டு நாட் ஹேவ்ஸ் எனி சைட் எஃபெக்ட்ஸு. இதில் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேண்டம் அண்ட் டேட்டு. சரியா? பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், தே டு நாட் மாடிஃபை த ஆர்குமெண்ட் விச் ஆர் பாஸ்டு டு தம். நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற ஆர்குமெண்ட்ஸில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது பியூர் ஃபங்க்ஷனில். பட் இம்பியூர் ஃபங்க்ஷனில் we can modify the arguments. அதுதான் இங்கே நம்ம பார்த்தோம். இது வந்து இம்பியூரில் சைட் எஃபெக்ட்ஸில். ஸோ இதில் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், பட் பியூர் ஃபங்க்ஷனில் மாடிஃபை பண்ண முடியாது. சொல்லியிருக்கேன். இவ்வளோதான் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் லாஸ்ட் டாபிக், சேமலான்ஸ் ஆஃப் குரோமலாண்ட் ப்ராப்ளம் யூஸிங் ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. மேபி 1 மார்க்கில் நான் வேறு வழி இல்லைன்னா அதுலேருந்து நான் 1 மார்க் எடுப்பேன். ஓகே, ஸோ அதில் வந்து ரொம்ப அது வந்து இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, அதனால் நான் அதை நடத்தலை. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை வந்து ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் புக் பேக்கை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் ஸ்டடிங் ஆல் த புக் பேக்ஸ் யூ ஜஸ்ட் ரீட் ஆல் த each and every lines in the chapter 1. Okay, so this is about revision about in chapter 1, subroutine functions, specification, parameters, 2 types of parameters, interface, pure functions, impure function, difference between impure functions. Okay, so this is about today's class. I hope you all understand this class.